ஒரு கேக்கை எப்படி ஃபில் அண்ட் க்ரம் கோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு கேக் பேஸ் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கேக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி வெனிலா ஸ்பாஞ்ச் தான் எடுத்திருக்கேன். 3 லேயராக நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சுகர் சிரப்பால் மாய்ஸ்ட் பண்ணிவிட்டு க்ரீம் அண்ட் உங்ககிட்ட எந்த க்ரஷ் அவைலபிளாக இருக்கோ அந்த க்ரஷ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டர் ஸ்காட்ச் கேக் பண்ணியிருக்கேன். ஹோம்மேடாக சாஸ் பண்ணியிருக்கேன் ரிச் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சம் ப்ரலைனும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெண்டோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே ஸ்டெப்பை வந்து அகைன் ரிப்பீட் பண்ணணும். செகண்ட் லேயர் ஆஃப் கேக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பால் நல்லா மாய்ஸ்ட் பண்ணிவிட்டு, மாய்ஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்ட் 2க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தின் லேயர் ஆஃப் வந்து க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் ஆக விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கேக் வந்து சூப்பர் செட் ஆகி கிடைக்கும்.